ஸ்ரீ குருபியோ நமக. அனைவருக்கும் நமஸ்காரம். நாம இன்னைக்கு அமாவாசை சிறப்பு பதிவாக பித்ருக்களை திருப்திப்படுத்தி வணங்கி ஆசி பெறும் பித்ருதோஷம் நீக்கும் எளிமையானதொரு அதே நேரத்தில் சக்தி வாய்ந்த ஒரு பித்ருஸ்துதியை பார்க்கலாம். இந்த பித்ருஸ்துதி பிரம்மதேவர் அருளியது பிருஹத் தர்ம புராணத்தில் அமைந்துள்ளது. இந்த ஸ்தோத்திரம் தென்புலத்தாராகிய பித்ருதேவர்களை போற்றி சொல்லக்கூடியது. பெற்றோர் இல்லாதவர்கள் தை அமாவாசை, ஆடி அமாவாசை மற்றும் அனைத்து அமாவாசை தினங்களிலும் மேலும் மகாலயபக்ஷ புண்ணியகால தினங்களில் அவர்களின் மறைந்த பெற்றோர் மற்றும் முன்னோர்களை நினைத்து இந்த பித்ருஸ்துதியை சொல்ல அவர்களின் ஆசியை முழுமையாக பெற முடியும். பித்ருக்களின் ஆசி பெற்றால் ஒருவர் சகல சௌபாகியத்துடன் மகிழ்ச்சியான வாழ்க்கை வாழலாம். அந்த பித்ருஸ்துதி பார்க்கலாமா? பித்ருஸ்துதி. பிரம்மோவாச்ச ஓம் நமः பித்ரே ஜன்மதாத்ரே சர்வதேவமயாய ச சுகதாய பிரசன்னாய சுப்ரீதாய மகாத்மனே சர்வயஜ்ஞஸ்வரூபாய ஸ்வர்காய பரமேஷ்டினே சர்வதீர்த்தாவலோகாய கருணாசாகராய ச நமः சதாசுதோஷாய சிவரூபாய தே நமः சதா பராதக்ஷமினே சுகாய சுகதாய ச துர்லபம் மானுஷமிதம் ஏன லப்தம் மயா வபுः சம்பாவனீயம் தர்மார்த்தே தஸ்மை பித்ரே நமோ நமः தீர்த்தஸ்நான தபோஹோம ஜபாதி யஸ்ய தர்ஷனம் மகாகுரோஷ்ச குரவே தஸ்மை பித்ரே நமோ நமः யஸ்ய பிரணாமஸ்தவானாத் கோட்டிஷஃப் பித்ருதர்ப்பணம் அஸ்வமேதசதைஸ்துல்யம் தஸ்மை பித்ரே நமோ நமः. பலஸ்ருதி. இதம் ஸ்தோத்ரம் பிதுः புண்ணியம் யஃ படேத் பிரயதோ நரக பிரத்யகம் பிராதருத்தாய பித்ருஸ்ராததினேபி ச ஸ்வஜன்ம திவசே சாக்ஷாத் பிதுரக்ரே ஸ்திதோபி வா ந தஸ்ய துர்லபம் கிஞ்சித் சர்வஜ்ஞதாதிவாஞ்சிதம் நானாபகர்ம கிருத்வாபி யஸ்தௌதி பிதரம் சுதः சத்ருவம் பிரவிதாயைவ பிராயஷ்சித்தம் சுகீ பவேத் பித்ருப்ரீதிகரோ நித்யம் சர்வகர்மாண்யதார்ஹதி பித்ருப்ரீதிகரோ நித்யம் சர்வகர்மாண்யதார்ஹதி இதி பித்ருஸ்துதி சம்பூர்ணம். இந்த புண்ணியகால தினத்தில் இந்த பித்ருஸ்துதியை சொல்ல பித்ருக்களின் முன்னோர்களின் ஆசையை முழுமையாக பெற முடியும். பித்ருதேவரின் புண்ணியமான இந்த ஸ்தோத்திரத்தை எந்த மனிதர் முயற்சியோடு தினமும் காலையில் பித்ரு ஸ்ராத்த தினத்திலும் தன் பிறந்த நாளிலும் பித்ருவின் முன்னின்றும் படிக்கிறார்களோ அவர்களுக்கு சர்வஞத்துவம் முதலியவற்றில் அடையக்கூடாதது என்று ஒன்றுமே இல்லை. ஒருவர் அறியாமல் தீமை செய்திருந்தாலும் இந்த பித்ருஸ்துதியை சொல்ல அவர்கள் பிராயச்சித்தம் செய்து சுகமடையலாம். பித்ருக்களுக்கு பிரீத்தி செய்த அவர்கள் எல்லா கர்மாவிலும் தகுதி உடையவராகிறார்கள் அப்படின்னு இந்த பித்ருஸ்துதியோட பலஸ்ருதி சொல்றது. நாமும் இந்த பித்ருஸ்துதியை இந்த புண்ணியகால தினத்தில் சொல்லி நமது முன்னோர்களின் ஆசியை முழுமையாக பெறுவோம். பக்தர்களுக்கு வரும் இடர்களை போக்குபவர் ஹனுமான். இந்த தினத்தில் நாம் ராமபக்த ஹனுமனை பிரார்த்தித்து விபீஷணன் அருளிய ஆபதுதாரண ஹனும ஸ்தோத்திரம் வடமொழி மற்றும் தமிழ் இரு வடிவிலும் சொல்லலாம். மிகவும் சக்தி வாய்ந்த ஸ்தோத்திரம். ஒருவரது கஷ்ட காலங்களிலும் ஆபத்தான நெருக்கடி நேரங்களிலும் துக்கமான சமயங்களிலும் அவர்களை காக்கும் சக்தி கொண்டது இந்த ஆபதுதாரண ஹனும ஸ்தோத்திரம். இது சத்ருக்களிடமிருந்து ஒருவரை காக்க வல்லது, ஆபத்தை வெல்லக்கூடியது, பயத்தை அழிக்கிறது, மன வலிமை தரக்கூடியது, காரியத்தில் வரும் தடைகளை எளிதில் கடக்க சக்தி தரவல்லது, துஷ்ட சக்திகள், தீராத நோய்கள், கிரக தோஷங்கள், சனியால் ஏற்படும் தாக்கங்கள் என எல்லாவற்றிலிருந்தும் நம்மை காத்து அருள் புரிகிறது. இதை ஒருவர் காலை அல்லது மாலை பிரதோஷ நேரத்தில் அஞ்சனை மைந்தன் ஆஞ்சநேயனை வணங்கி சொல்ல எந்த சந்தேகமும் இல்லாமல் கோட்டி நன்மையுடன் செல்வம், கீர்த்தி, புகழும் பெறுவர், எண்ணிய காரியம் யாவும் கைகூடும் அப்படின்னு இந்த ஸ்தோத்திரத்தோட பலஸ்ருதி சொல்றது. நம்ம ஸ்தோத்திரத்தை பார்க்கலாம். ஆபதுத்தாரக ஹனும ஸ்தோத்திரம். ஓம் அஸ்ய ஸ்ரீ ஆபதுத்தாரக ஹனும ஸ்தோத்திர மகாமந்திர கவசஸ்ய விபீஷண ரிஷிஹி ஹனுமான் தேவதா
सर्वापदुदारक श्री हनुमत्प्रसादेन मम सर्वापन्निवृत्त्यर्थे सर्वकार्यानुकूल्य सिद्ध्यर्थे जपे विनियोगः। ध्यानं वामे करे वैरिबीदं वहन्तं शैलं परे शृङ्खलहारिटङ्कं ददानमच्च वियज्ञसूत्रं भजे ज्वलत्कुण्डलमाञ्जनेयं संवीतकौपीनमुदञ्चिताङ्गुलिं समुज्ज्वलन्मौञ्जिमतोपवीतिनं सकुण्डलं लम्बिशिखा समावृतं तमाञ्जनेयं शरणं प्रपद्ये। आपन्ना किल लोकार्तिहारिणे श्रीहनुमते अकस्मादागतोत्पातनाशनाय नमो नमः। सीतावियुक्त श्रीरामशोकदुःखभयापः तापत्रितयसंहारिन् आञ्जनेय नमोऽस्तु ते। आदिव्याधिमहामारी ग्रहपीडापहारिणे प्राणापहर्ते दैत्यानां रामप्राणात्मने नमः। संसारसागरावर्तकर्तव्यभ्रान्तचेतसां शरणागतमर्त्यानां शरण्याय नमोऽस्तु ते। वज्रदेहाय कालाग्निरुद्राय मिततेजसे ब्रह्मास्त्रस्तम्भनायास्मै नमः श्रीरुद्रमूर्तये। रामेष्टं करुणापूर्णं हनुमन्तं भयापहं शत्रुनाशकरं भीमं सर्वाभीष्टप्रदायकं कारागृहे प्रयाणे वा सङ्ग्रामे शत्रुसङ्कटे जले स्थले तथाकाशे वाहनेषु चतुष्पथे गजसिंहमहाव्याघ्रचोरभीषणकानने ये स्मरन्ति हनुमन्तं तेषां नास्ति विपत् क्वचित्। सर्ववानरमुख्यानां प्राणभूतात्मने नमः। शरण्याय वरेण्याय वायुपुत्राय ते नमः। प्रदोषे वा प्रभाते वा ये स्मरन्त्यञ्जनासुतम् अर्थसिद्धिं जयं कीर्तिं प्राप्नुवन्ति न संशयः। जप्त्वा स्तोत्रमिदं मन्त्रं प्रतिवारं पठेन्नरः राजस्थाने सभास्थाने प्राप्ते वादे लभे जयम्। विभीषणकृतं स्तोत्रं यः पठेत् प्रयतो नरः सर्वापद्भ्यो विमुच्येत नात्र कार्या विचारणा। मर्कटेश महोत्साह सर्वशोकनिवारक शत्रून् संहर मां रक्ष श्रियं दापय भो हरे इति श्रीविभीषणकृतं सर्वापदुद्धारक श्रीहनुमस्तोत्रं सम्पूर्णं। श्रीगुरुभ्यो नमः। हरिः ओम्. ஆபத்தை கடத்து வைக்கும் ஹனுமன் ஸ்துதி. ஸ்ரீ விபீஷ்ணர் அருளியது. வீடனன் சொன்ன அனுமன் துதியை நாடி படிப்பவர் நன்மை அடைவர். கெடுதல் குறைதல் யாதுமின்றி அவர் கோடி நன்மையுறுவார் இது திண்ணம். மர்க்கடஈசாமா உற்சா சகல சோகமும் போக்கும் பெருமான் சத்ருக்கள் தம்மை துவம்சம் புரிந்து அடியேன் என கருள் புரிவாய் ஹனுமா. இடது கைதனில் எதிரியை அழிக்கும் பெரிய மாமலை பேரொளி ஒன்று திடமுடன் தாங்கும் திவ்ய பூணூல் சீரொளி விளங்கும் குண்டல காதுகள் குடவயிரறையில் கோவண உடுப்பு கொழும் செழும் மௌஞ்சி யக்ஞ நூலுடன் அடைவுள குஞ்சி அழகுள விரல்கள் உடைய அனுமனை சரணடைகின்றேன். அடைந்தவர் ஆபத்தழிக்கும் தூயனே அகஸ்மாத்தாய் வரும் விபத்தழினேயா. உடைந்தவர் கருளும் உற்சாகமளிக்கும் சிறந்த அனுமனே திருவடி சரணம். சீதையை பிரிந்த ராமர் தனக்கு சோகம் துக்கம் பயம் போக்கிய ஒருவனே. மூவகை தாபமும் அழிக்கும் பெரியனே அஞ்சனை சிறுவா அருளடி பணிந்தேன். உடற்பிணி உளப்பினி கிரகப்பினி நீக்கும் கடக்கரும் தைத்தியர் உயிர் குடி தீரா. கடல் நிற ராமர்க்கு உயிர் குயிராவாய் திடமுள ஹனுமன் திருவடி பணிந்தேன். பிறவி கடலில் மூழ்கிய ஆழும் செயல் புரியாது மருகி திண்டாடும் உரிய திருவடி உரு
உறுதியாய் நம்பும் திருவளர் ஹனுமா சேவடி சரணம். அரசர்கள் வீட்டில் ஆறிருட்குழியுள் பிசாசு பேய்கள் பிடித்தாட்டுகையில் முரசதிர் யானை சிங்கம் புலிபயம் காட்டில் திருடர்கள் மத்தியில் என்றும் தீநீரிடையே சிக்கி தவித்தால் நீ புகழாவாய் நெடிய அனுமனை மாமல்ல காற்றின் மகனே வானர சேனை குயிரே சேவடி சரணம். ராமனுக்கினியோய் கருணை உடையோய் மாபயம் போக்கும் அனும பெரியோய் பீம பராக்கிரம எதிரியை அழிப்போய் நாம் என்னும் செயல்கள் முடிப்போய் சரணம். காலை மாலையில் அனுமனை துதிப்போர் யாவும் கைகூடும் சித்தியை பெறுவர் வேலை சூழ் உலகில் கீர்த்தியும் புகழும் நிச்சயம் அடைவர் மானுடர் உலகில். காலை மாலையில் அனுமனை துதிப்போர் யாவும் கைகூடும் சித்தியை பெறுவர் வேலை சூழ் உலகில் கீர்த்தியும் புகழும் நிச்சயம் அடைவர் மானுடர் உலகில். சிறையின் நடுவே பிரயாண நடுவில் போரில் அரசியல் குழப்பம் தன்னில் சிறுவன் அஞ்சனை குமரனை துதிப்போர் ஒரு நாளும் அவர் விபத்தடையார்கள். வச்சிரம் போன்ற தேகம் உடையோய் காலாக்னிருத்திரன் உருவெடுத்தோய் பிரம்மன் அத்திரம் சம்பிக்க செய்தோய் ருத்திரமூர்த்தியை இணையடி சரணம். இந்த அனுமனின் தோத்திரம் தன்னை தினமும் ஒரு முறை படித்திடல் வேண்டும். எந்த அரசவை அறிஞர் சபையிலும் சொற்போர்களிலும் ஜபித்திடல் வேண்டும். வீடனன் சொன்ன அனுமன் துதியை நாடி படிப்பவர் நன்மை அடைவர் கெடுதல் குறைதல் யாதுமின்றி அவர் கோடி நன்மையுறுவார் இது திண்ணம். மர்க்கட ஈசா மா உற்சாக சகல சோகமும் போக்கும் பெருமான் சத்ருக்கள் தம்மை துவம்சம் புரிந்து அடியேன் என கருள் புரிவாய் ஹனுமா. 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 வீடனன் சொன்ன அனுமன் துதியை நாடி படிப்பவர் நன்மை அடைவர் கெடுதல் குறைதல் யாதுமின்றி அவர் கோடி நன்மையுறுவார் இது திண்ணம். அடியேன் என கருள் புரிவாய் ஹனுமா. 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 அனைவரும் பாராயணம் செய்து ஹனுமனின் அருளால் துன்பங்கள் நீங்க பெறுவோம். இதனால் பயனடைந்தவர்கள் இதை பகிரவும். அடுத்த பதிவில் சந்திக்கலாம். நல்லதே நடக்கும். நமஸ்காரம்.